பணம், வருமானம் தரக்கூடிய பாவகங்கள் ஒரு ஜாதகத்தில் எந்த இடங்களாக அமையும்? 2, 7, 10, 11 இந்த 4 பாவகங்கள் பணம் மூலமாக வரக்கூடிய வருமானம், தொழில் மற்றும் வேலை அமைப்புகளால் கிடைக்கக்கூடிய லாபம், வாழ்க்கை துணையின் மூலமாக, பங்குச்சந்தையின் மூலமாக, உழைக்காமல் பெறக்கூடிய அதிர்ஷ்டத்தின் மூலமாக வரக்கூடிய பணம், இவை அனைத்தையுமே சொல்லக்கூடிய அமைப்பு தான் இவை அனைத்தும் செயல்படுகின்றன. 6ஆம் இடம் பொதுவாக கடனை சொன்னாலும் 6ஆம் இடம் வேலையை குறிக்கக்கூடிய பாவகமும் ஆகும். 6ஆம் இடத்தில் அமரக்கூடிய கிரகங்கள் வருமானத்தை தேடி அலையக்கூடிய அலைச்சல் சம்பந்தப்பட்ட வேலைகளை ஜாதகருக்கு நிச்சயம் கொடுக்கின்றது. இதை அனைத்தையும் அனுபவிப்பதற்கு லக்னாதிபதி வலிமையாக இருக்க வேண்டும், லக்னம் சுபமாக இருக்க வேண்டும். 2, 7, 10, 11 இந்த 4 பாவகங்களில் முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, இதுதான் பணபரஸ்தானங்கள் என்று சொல்வோம். பணம் என்பது சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு, பெருமளவில் சேரக்கூடிய செல்வ சேர்க்கைகளை சொல்லக்கூடிய இடம். இந்த இடங்கள் எல்லாம் சுபமாக அமையும் போது ஒருவருடைய ஜனன ஜாதக அமைப்பில் கோடீஸ்வர யோகம், லட்சாதிபதி யோகம் என்று சொல்லக்கூடிய குபேர யோகங்கள் இங்கு செயல்பட துவங்கும். எந்த விதத்திலும் 7ஆம் இடம் கெட்டு இருக்கக்கூடாது. 7ஆம் இடம் கெட்டிருந்தால் அந்த இடத்தில் ஜாதகருக்கு சேமிப்பு என்பது நிலையாக தங்காது. 7ஆம் அதிபதியோ 7ஆம் இடமோ நீச்சம் மற்றும் பாவத்துவம் பெறாமல் சுபத்துவமாக இருக்க வேண்டும் என்பது மிக அவசியமானது. 7ஆம் அதிபதி வலிமையாக அமைந்துவிட்டால் அவரால் தொழில் மற்றும் அனைத்து விஷயமான பண தட்டுப்பாடுகள் எல்லாவற்றையும் அவரால் சமாளித்து வெற்றி பெற முடியும் என்பதும் நிஜமான விஷயமே. 2ஆம் இடத்தில் நிற்கக்கூடிய கிரகமே வருமானத்தின் அளவை தீர்மானிக்கின்றது. 2ஆம் இடம் சுபத்துவம் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை